வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணும் எப்படி ட்ரேட் ஆச்சுது போன வாரம், அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் ரேஞ்ச், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், டைரக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஸோ டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக இந்த வாரம் இந்த வாரம் நிஃப்டியில் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அதே டைரக்ஷன் தான் நிஃப்டி மூவ் ஆகிருக்கு. நம்ம லைவ்லையும் கூட டைரக்ஷன் ஷேர் பண்ணியிருந்தோம். இது ஜஸ்ட் ஃப்ரைடே வருது. அதுக்கு முன்னாடி டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி அதே டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்குன்னு பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃப்ரைடேயும் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 23,715 ரேஞ்சுக்கிட்ட ட்ரேட் ஆகும்போது நம்ம இதுலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே, டவுன் ட்ரெண்ட் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத 9:28 அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கே ரெண்டாவது கேண்டில் அப்டேட் பண்ணியிருக்கோமா, தொடர்ந்து அடுத்தடுத்த கேண்டில் எல்லாம் இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்கே கொடுத்துருக்கோம், இது 23,618 600 ரேஞ்சில் முதல் சப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு டீசெண்டான ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. கரெக்டாக அதுக்கு அடுத்து 23,605 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. 10 மணிக்கு அப்டேட் பண்ணிடுவோம். டச் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரேடு பிஇ சைடில் போகிறது நல்லது இல்லை, போக வேண்டாம். ஏன்னா 23,600 பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த ட்ரேடும் பிஇ சைடில் போக வேண்டாம்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே இது வரைக்கும் வந்த மார்க்கெட் 23,618 600 வரைக்கும் வந்த மார்க்கெட் இங்கே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கிட்டு கீழே ட்ரேட் எடுக்காதவங்க இதுலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கீங்க. ஃபர்தர் டவுன் ஃபாலில் ட்ரேட் எடுக்காமல் எஸ்கேப் ஆகிருப்பீங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து இதுலேருந்து ஒரு நல்ல ரிவர்சல், ஒரு சின்ன ரிவர்சல் வந்துருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கோட ட்ரேடிங் எப்படி இருக்குது, லாஸ்ட் மந்தோட ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டையும் அதோட ட்ரேடிங் என்ட்ரி எக்ஸிட் லெவலையும் இந்த டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோவையும் தெளிவாக சொல்லிவிட்டு இருக்கோம். மார்க்கெட்டு இப்போதைக்கு நம்ம வியூ வந்து புல்லிஷ் கிடையாது, பியரிஷ் தான். லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டு சின்ன சின்ன அப் ட்ரெண்ட் கொடுக்கும்போது கூட நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்லலை, இன்ட்ராடே லெவலில் மட்டும்தான் சின்ன சின்ன அப் ட்ரெண்ட் வரும். ஓவரால் மார்க்கெட்டு பியரிஷ் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கணும். கரெக்டாக அதுக்கான ரீசன் என்ன, மார்க்கெட் நிஃப்டி ஒரு எம் பேட்டர்னை மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் 22,300 வரைக்குமே ஃபாலோ ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, 22,000 இருக்கிறது 24 23 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கறது 22,300 வரைக்கும் ஃபால் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஓகே, இப்போ ஒரு எம் பேட்டர்ன் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அப்புறம் அப் ட்ரெண்டு. நான் இதுல இருந்து மார்க்கெட் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு எம் பேட்டர்னை நோக்கி எடுத்துட்டு போகும், இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் புல்லிஷா மாறணும்னா 24,600 ரேஞ்சு பிரேக் பண்ணணும். இப்போவும் என்னோட வியூவில் சேஞ்ச் இல்லை. 24,600 மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் அப் ட்ரெண்ட் இல்லை. விச் மீன்ஸ் இன்ட்ராடேல சின்ன சின்ன அப் ட்ரெண்ட் இருக்கும், ஆனால் ஓவராலில் மார்க்கெட் இன்னும் புல்லிஷா மாறல. ஓகே, அதனால தான் இது ரிஜெக்ட் ஆகி இங்கே வந்துடுச்சு. இந்த ஒரு சின்ன சேனல் பட்டன் பார்த்துருக்கோம்ல, இந்த சின்ன சேனல் பட்டன்லேயே சைடு டவுன் சைடு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுலேயும் பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து கீழே வந்துருக்கு. இது நம்ம எம் பேட்டர்னை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ப்ராப்பரான எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும் என்ன ஆகணும், இப்படியே மார்க்கெட் தொடர்ந்து இங்கே வரணும். இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது 23,280 சப்போர்ட். இதை டச் பண்ணி தொடர்ந்து ஃபால் ஆகி இது வரைக்கும் வரணும். 22,300 ரேஞ்ச், 400 300 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா, அதை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், அப்புறம் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த ரேஞ்சில் எம் பட்டன் தெரியுதா, ட்ரா பண்ணுறது. ஓகே, ஓ இந்த ப்ரெஷர் ஆகலாம். ஓகே, இப்படி ஃபார்ம் ஆகி மூவ் ஆகி இப்படி மூவ் ஆகும். ஓகே, தெரியுதா, இப்படி தான் மூவ் ஆகிட்டு இங்கேருந்து அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ஃபால் வந்துகிட்டு இருக்கு. எப்போ இந்த பிரேக் டவுன் ஆச்சோ அப்போ 23,300 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மார்க்கெட் எங்கே போகும், இங்கேருந்து அப்படியே 23,300க்கு இப்போ போகும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா
அடுத்து 22,300க்கு மார்க்கெட் போயிடும். இதுதான் டெய்லி சார்ட் பேட்டர்ன்ல நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இது டே ஃப்ரேம்ல இருக்கிறதுனால இந்த மூவ்மெண்ட் ஸ்லோவாக தான் நடக்கும். இந்த டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அப் ட்ரெண்ட் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அப் ட்ரெண்டை பார்த்துட்டு மார்க்கெட் ஓவரால் லெவல்ல புல்லிஷ் ஆயிடுச்சுன்னு அசீவ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஓவரால் லெவல் புல்லிஷ்னஸ் எப்போ வரும்னா 24,600 பிரேக் பண்ணா மட்டும்தான். ஓகே, அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷ் தான். ஸோ என்னோட வியூ இதுதான். ஓகே, ஸோ இன்ட்ராடே லெவலில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாமா. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஒன் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கோம். இதில் 1 ஹவர்லையும் பார்த்துடலாம். இன்ட்ராடேல நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருக்குல்ல, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு. இப்படி கூட நம்ம ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன சொல்றது, ரொம்ப செங்குத்தா கீழே அப்படி இருக்கிறனால இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணோம்னா, ஏன்னா இதில் ரிஜெக்ஷனு, அப்போ இதுக்கிட்ட வந்து ரிஜெக்ஷனு, இதுக்கிட்ட வந்து ரிஜெக்ஷனு, மறுபடியும் டவுன் பண்ணி இதில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதை மார்க்கெட் என்ன பண்ணணும், அப்படியே இதுல இருந்து இப்படியே ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் தொடர்ந்து கீழே வரணும். இதை பிரேக் பண்ணி இப்படி வரணும், 23,350க்கு வரணும். அப்புறம் இங்க இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்படியே போய் அப் ட்ரெண்ட் போய் இதை மறுபடியும் டச் பண்ணி இதை பிரேக் பண்ணி 22,000 நோக்கி டிராவல் பண்ணணும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இப்படிதான் வியூ இருக்குது. ஓகே, ஒருவேளை ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நடக்கணும், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டுறத ட்ராக் பண்ணிருக்கோம். இது எப்போவாவது பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் 24 வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு எங்க பிரேக் பண்ணிச்சுன்னா 23,800 வரைக்கும், அதுக்கப்புறம் இது வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஓகே, இன்ட்ராடேல இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு பியரிஷ் தான். அப் ட்ரெண்ட் இது ட்ரேட் பண்ணீங்கன்னா இதை பிரேக் பண்ணதான் பார்த்துக்கணும். ஏன்னா ஓவரால் இந்த ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, நிஃப்டியில இன்ட்ராடேயோட லெவல் இப்படி தான் இருக்கு. இதே இதை 15 மினிட்ஸ்ல பார்த்தோம்னாலும் 15 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா சரி இதில் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் வந்து இதில் ரிஜெக்ட் ஆக போகுதா இல்லையாங்கிறது மட்டும் தான் தெரியும். ஓகே, ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த அடுத்த டார்கெட்டை தைரியமாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இதே ப்ரீவியஸ் லோவில் வரும். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து 23,300 வரைக்கும் மார்க்கெட் இனிஷியலாக போகலாம். இதையும் தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் 22,300 வரைக்கும் போகலாம். அப் ட்ரெண்ட் எப்போ பிளான் பண்ணணும், எப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணுறோ அப்போ ஒரு சின்ன அப் ட்ரெண்டுக்கு பிளான் பண்ணலாம். இல்லை இங்கே இந்த ரிவர்சல் எல்லாம் வருது, இந்த ரிவர்சல் வரும்போது டுவர்ட்ஸ் இந்த லைன் வரைக்கும் அப் ட்ரெண்ட் இன்ட்ராடேல பிளான் பண்ணலாம். ஓகே, நிஃப்டியில் இப்போதைக்கு இதுதான் வியூ. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியில் நம்ம ஏற்கனவே போன வாரம் நம்ம என்ன சொன்னோமோ அதில் எந்த மாற்றம் இல்லை, அப்படியே பர்ஃபெக்டாக போன வாரம் சொன்னது நடந்திருக்கிறது. என்ன சொன்ன போன வாரம், இதை ரொம்ப பண்ணிக்கிறேன். ஓகே, போன வாரம் மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இந்த சேனல் பட்டனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கும்போது ஒன்றில் இதை பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணலைன்னா அடுத்து மார்க்கெட் டைரெக்டாக இங்கே போயிடும், 56,000க்கு போயிடும் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. போன வாரம் க்ளோஸ் பண்ண நிஃப்டி இதை பிரேக் பண்ணல, அடுத்து இந்த லைன் சப்போர்ட்டிங் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் வரணும், இப்படியே மறுபடியும் இது வரைக்கும் போகலாம், இப்படியே சுற்றலாம். இல்லை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 56,200 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்படியே டவுன் சைடு வந்து 53,550 வரைக்கும் ஃபால் ஆகிடலாம். ஓகே, ஸோ இது முக்கியமான ரேஞ்ச் நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இதில் சப்போர்ட் எடுத்துனா என்ன ஆகும், நிஃப்டியும் கூட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு சின்ன ட்ரெண்டு 24,000 ஆகும். ஓகே, ஸோ இது பிரேக் ஆகிடுச்சுன்னா நிஃப்டியும் ஃபால் ஆகும், பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆகும். பேங்க் நிஃப்டி 53,400, நிஃப்டி 23,300க்கு ஃபால் ஆகும். ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட சுச்சுவேஷன். சென்செக்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, அதே தான். நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதுதான் சென்செக்ஸில். ஓகே, சார்ட்லேயே பார்த்தோம்னா நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதுதான் சென்செக்ஸ், நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதுதான். சரி, ஓகே, இங்கேருந்து அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, இப்போ டவுன் ட்ரெண்டு, எம் பேட்டர்ன் அப்படியே தான். நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அப்படியே இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் வேறு. இப்போ இந்த ரேட் ஆகிட்டு 75,800, இது தொடர்ந்து 73,000, 71,700 வரைக்கும் சென்செக்ஸும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி சென்செக்ஸில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்.
தொடர்ந்து லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத டேரக்ஷன் வித் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுதான் மீட்டிங். உங்களோட வியூ கமெண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்கிறது மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.